அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் மதுரையை சுற்றி உள்ள முக்கியமான கோவில்களை தான் பார்க்க போறோம். இது தாங்க நம்ம மதுரை பெரியார் பேருந்து நிறுத்தம். இந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து அழகர் கோயிலுக்கு ஒவ்வொரு 50 நிமிடத்திற்கு ஒரு பஸ் இருக்குங்க. அதனால ஈஸியா நீங்க பயணம் செய்ய முடியும். டிக்கெட் விலை 31 ரூபாதான். 21 கிலோமீட்டர் 3/4 மணி நேரத்துல நீங்க அழகர் கோயில் பேருந்து நிறுத்தம் வந்துடலாம். இது தாங்க அழகர் கோயில் பேருந்து நிறுத்தம். முதலாவதாக நீங்கள் பார்க்க போவது 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் மற்றும் அருள்மிகு கள்ளழகர் கோயில். அழகர் கோவிலின் வாசலில் உள்ள இராஜ கோபுரத்தின் கதவுகளில் அமைந்துள்ளது. அழகர் கோவிலின் காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பண்ணசாமி ஆவார். கருப்பண்ணசாமி கோவிலின் கதவுகள் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் ஆடி மாத பௌர்ணமி அன்று திறக்கப்படும். சந்தனம் பூசிய பெரிய கோபுர கதவை கருப்பண்ணசாமியாக அருவமாக கருதி வணங்கிவிட்டுதான் அழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்வது மரபு. அழகர் கோயில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் மண்டபங்களுக்கு பெயர் பெற்றது. இந்து மதத்திலும் அழகர் மலைகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. திருமால் இங்கு அழகர் என்ற பெயரில் அழைக்கப்படுவதால் இந்த மலை அழகர் என்று அழைக்கப்படுகிறது. எனவே மலைகள் இறைவனின் பெயரால் அழைக்கப்படுகின்றன. அழகர் மலையில் நூபுர கங்கையில் சுதபர் முனிவர் நீராடிய போது அவர் கடந்து செல்லும் ரிஷி முனி துர்வாசரை கண்டு கொள்ளாமல் மரியாதை செலுத்த தவறிவிட்டார் என்று கதை கூறுகிறது. கோபமடைந்த துர்வாசர் கள்ளழகர் என்றும் அழைக்கப்படும் சுந்தரராஜ பெருமாள் அவரை இந்த விதியிலிருந்து விடுவிக்கும் வரை தவளையாக வாழ சபித்தார். இதன் விளைவாக சுதபர் மகரிஷி தேனூரில் உள்ள வேகவதி நதிக்கரையில் தியானம் செய்தார். சாபத்தை நீக்குவதற்காக அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் இறங்கி வந்தார். இன்று வரை மலைப்பட்டி மற்றும் அலங்காநல்லூர் போன்ற பல்வேறு கிராமங்கள் வழியாக தேனூர் வரை கள்ளழகர் பயணம் செய்தது உள்ளூர் நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. மண்டூக மகரிஷியின் நிவாரண சடங்கு பின்னர் 1653ஆம் ஆண்டில் திருமலை நாயக்கரின் ஆட்சியின் கீழ் நாயக்கரால் கட்டப்பட்ட தென்னூர் மண்டபத்தில் உள்ள வண்டியூர் கிராமத்திற்கு மாற்றப்பட்டது. மரணத்தின் தெய்வமான யமன் ஒரு காலத்தில் இங்கு வழிபட்டு விஷ்ணுவை இந்த மலைப்பகுதிகளில் நிரந்தரமாக வசிக்குமாறு வேண்டினான். இந்த கோயில் அதன் வழிபாட்டு முறைகளில் தென்கலை மரபை பின்பற்றுகிறது. தென்னிந்திய பாணியில் கட்டிடக்கலை ரீதியாக வடிவமைக்கப்பட்ட அழகர் கோயில் உயரமான கோபுரங்கள் மற்றும் தூண்களுடன் கூடிய விரிவான மண்டபங்களைக் கொண்டுள்ளது. அதன் முக்கிய நிகழ்வான அழகர் திருவிழா ஒவ்வொரு ஏப்ரல் முதல் மே வரை மாதங்களில் கொண்டாடப்படுகிறது. கள்ளழகர் ஒரு காலத்தில் சொக்கநாதர் மீனாட்சி தேவி திருமணத்திற்காக இங்கு பயணம் செய்தார். ஆனால் விழாவிற்கு தாமதமாக வந்ததால் பாதியிலேயே திரும்பி வந்ததாக புராணம் கூறுகிறது. மதுரையிலிருந்து 21 கிராம் மீ தொலைவில் அமைந்துள்ள அழகர் கோயில் அழகர் மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள முக்கிய கோயில்களில் ஒன்றாகும். இந்த கோயில் அதிக மத முக்கியத்துவத்தையும் வசீகரிக்கும் கட்டிடக்கலையையும் கொண்டுள்ளது. இந்த கோயிலைச் சுற்றியுள்ள இயற்கை சூழல் இதை இன்னும் மயக்கும் வகையில் ஆக்குகிறது. சங்க காலத்தின் தொடக்க வரலாற்றைக் கொண்ட இந்த கோயில் மதுரை சுற்றுலா செல்லும் போது கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒன்றாகும். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கப் போவது பழமுதிர் சோலை முருகன் கோவில். பழமுதிர் சோலை முருகன் கோயில் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அதற்கு மேல் ராக்காயி அம்மன் கோயில் இருக்கு. பழமுதிர் சோலை முருகன் கோவில் போவதற்கு கவர்மெண்ட் பஸ் இருக்கும். அந்த பஸ்க்கு தேவையான பயணிகள் வந்த பிறகு பஸ் புறப்படும். ஆட்டோ இங்க ஓடாது. இங்க வந்து ஆட்டோ பிடிச்சுக்கலாம் என்று நினைத்தீங்கன்னா முடியாது. நீங்க இந்த கவர்மெண்ட் பஸ் பிடிச்சுத்தான் வெயிட் பண்ணித்தான் நீங்க பயணம் செய்ய வேண்டிய இருக்கும். இல்லைன்னா நீங்க தனியா கார் புக்கு பண்ணி வரலாம். அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த அவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள். திருமுருகாற்று படையில் வரும் பழமுதிர்ச்சோலை கந்த புராண துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியா. எனவே 6வது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை வள்ளி மலையை குறிக்கும் என்று ஒரு சாரார் தெரிவிக்கின்றனர். பழமுதிர்சோலை முருகன் கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக திகழ்கின்றது. அருணகிரிநாதர் இத்திருத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார்.
அழகர் கோவில் தீர்த்த மலையில் இக்கோவில் அமைந்துள்ளது. சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு. இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார். பழமுதிர் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்கப் பெற்ற சோலை என்று பொருள் எடுத்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கப் போவது ராக்காயி அம்மன் கோயில். நீங்க பழமுதிர் சோலை முருகன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ராக்காயி அம்மன் கோவிலுக்கு நடந்து போக முடியும். முடியாதவங்க கண்டிப்பா நீங்க வந்து சொந்தமா காரு இல்லை பைக்கு வச்சு தான் வந்து போக முடியும். அங்க ஆட்டோ இல்ல, மத்தபடி இங்க பிரைவேட் ஆட்டோ எதுவுமே ஓடாது. அத நீங்க ஞாபகம் வச்சிங்க. இதுதான் அந்த ராகாயி அம்மன் கோயிலுக்கு போகிற அந்த படிக்கட்டு. கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டுகள் இருக்கும். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நூபுர கங்கை தீர்த்தம்னு ஒன்னு இருக்கு. அதில் குளிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்க கொடுக்குன்னு நினைச்சீங்கன்னா கேன் வாங்கிவிட்டீங்கன்னா நீங்க அந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வரலாம். அம்மனை நீங்க தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த படிக்கட்டுல இறங்கி நடந்து பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ் இருக்கும். தேவையான ரஷ் வந்த பிறகு பஸ்ஸை எடுப்பாங்க. அதே 10 ரூபாய் டிக்கெட்டு நீங்க வாங்கிட்டு ரிட்டன் வந்து அழகர் கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். அழகர் கோயில் நேரம். அழகர் கோயில் காலை 5:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை திறந்திருக்கும். பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை மூடப்படும். பாலமுதிர் சோலை நேரம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. மாலை 6 மணிக்குப் பிறகு வாகனங்கள் மலையேற அனுமதிக்கப்படாது. இந்த கோவில்களைப் பற்றியும் அங்கே போயிட்டு வந்த அனுபவங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்லி இருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.